திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில் சொல்வார், கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே பாருங்க. இதை நல்லா அந்த பாட்டு முதல் மட்டுவார் குழலோடு மால்விடை இட்டம்மா உகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவருக்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரேனார். அப்படின்னா உலக கட்டுக்கள் நீங்கினா தான் நமக்கு இறைவனுடைய திருவடி பற்று நமக்கு வருங்க. இந்த நாயனர் எப்படின்னா இறைவனுடைய திருவடியில் அதிகமான பற்று இருந்ததுனால உலகப்பற்றை அரை எறிவார் அப்படின்ட்டார். உலகப்பற்றை அவருக்கு இல்லை. அவருடைய பெருமையை சொல்லணும்னா எப்பற்றனையும் அரை எறிவார், எல்லை தெரிய ஒன்னாதார் அப்படின்னார். அவருடைய பெருமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னன்னு சொல்றார், இது இறைவன் மீது அவர் வைத்திருந்த அன்பை சொல்றார். அரண் மீது வைத்திருந்த அன்பு, அதாவது செப்பற்கரிய பெரும் சீர்த்து செவனார் செய்ய கலல் பற்றி எப்பற்றனையும் அறை எறிவார், எல்லை தெரிய ஒண்ணாதார். இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரல் மிண்டர் என்று சொல்லி இந்த ஒரே சரீரத்தில் தான் இப்படி வரும். ரொம்ப கவனமான இடம் இது. எப்படின்னா மெய்ப்பத்தர்கள் அப்படின்னா அவர் ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறார். அடியார்னா இப்படி இருக்கணும், அப்படி இருந்தாதான் அந்த அடியார்கள் மேல இவர் அன்பு செய்வார் அப்படிங்கிறார். அப்ப இது எங்கேயோ, அதாவது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய புராணம் அடியார்னு இருந்தால் யாரா இருந்தாலும் நம்ம அன்பு செய்யணும் இல்லைங்களா? அப்பர் சாமிகள் தேவாரம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது, எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சனுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர் பதிகத்தில் சொல்லாரு, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, குலம் குணமெல்லாம் பார்க்க